சிஸ்டர் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே மேம். ஷேர் ஆகுதுங்க மேம். ஓகே சிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 8% லெவல ஒரு 30 பிவி வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ நமக்கு கீழே வந்து ஒரு பானை நம்ம வந்து இன்வைட் பண்றோம். அவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப தெளிவா இருக்கு. ஓகே சிஸ்டர். ஸ்கிரீன் ஷேர் தெரியுதுங்களா? இல்ல தெரியல. இப்போ தெரியலீங்களா? தெரியல. ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகேங்களா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். ஓகே சரி, நம்ம ஒரு 30 பிவி வச்சு நம்ம 8% எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபாஸ்ட் அட் 8%க்கு ஃபர்ஸ்ட் 282 இருந்தது. இப்போ நம்ம 300 பிவின்னு மாத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு 30 பிவி பண்றோம். நமக்கு கீழே ஒரு 3 மெம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்கிறோம். ஸோ அவங்க நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கீழே வந்து அவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? போயிடுச்சு. இருங்க வரேன். ஏன் போகுதுன்னு தெரியல சிஸ்டர். நான் போட்டுட்டேன், நீங்க பேசுங்க. எந்த போகுது? ஓகே நம்ம ஷேர் பண்ணலாம். இல்ல இப்ப ஓபன்ல தான் இருக்கு சிஸ்டர். இப்போ வந்துருச்சு. இப்போ நமக்கு கீழ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பேசுங்க சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே 30 பிவி வந்து நம்ம கீழே ஏபிசி அவங்களும் ஒரு 30 பிவி பண்றாங்க. அவங்களும் ஒரு 3 அவங்களும் என்ன பண்றாங்க சிஸ்டர்? போயிடுது சிஸ்டர். யாராவது? ஓகே சிஸ்டர், நான் ஷேர் பண்றேன், நீங்க பேசுங்க சிஸ்டர். ஆமா, இல்ல யாரோ ஏதோ பண்றாங்களான்னு தெரியல. இல்ல நான் ஷேர் பண்றேன், நீங்க பேசுங்க. ஓகே சிஸ்டர். ஓகே கிளியர் சிஸ்டர். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? பேசுங்க நீங்க. ஓகே, நம்ம 3 மெம்பர்ஸ் இன்வைட் பண்றோம் பாத்தீங்களா? அந்த 3 மெம்பர்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே ரெண்டு பேரை கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஒரு ஆளு நம்ம 3 பேர் கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு கீழே ரெண்டு பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து 10 மெம்பர்ஸ் ஆயிரும். சரிங்களா? 10 மெம்பர்ஸ் 30 பிவி பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா 300 பிவி நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் அட் 8% லெவல்ல ரீச் பண்ணிட்டோம் 30 பிவி வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 42 ஸ்கிரீன் தள்ளுங்க சார். 42 பிவி வச்சு நம்ம பண்றோம் செகண்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பிரேக் ஆகுது. நம்ம ஒரு 48 பிவி நம்ம சிஸ்டர் கேக்குதுங்களா? பிரேக் ஆகுது மேம் லைட்டா. தேவி சிஸ்டர் கேக்குதுங்களா உங்களுக்கு? இப்ப கேக்குது மேம், இவ்வளவு நேரம் கேட்கல. ஏன்னா நீங்க கொஞ்சம் நெட்வொர்க் வர இடத்துல கொஞ்சம் வந்து நின்னுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. அங்கதான் சிஸ்டர் இருக்கேன், வெளியதான் இருக்கேன், நெட்வொர்க் வர இடத்துல தான் இருக்கேன். இப்ப கிளியரா இருக்கு, பேசுங்க. மேம் கொஞ்சம் கிளியரா இருக்கு, திரும்பி பிரேக் ஆகுது, அந்த மாதிரி ஆகுது, வேற ஒன்னும் இல்ல. சரி ஓகே. ஸோ செகண்ட் மெத்தட் 42 பிவி வச்சு நம்ம எப்படி வந்து ஃபாஸ்ட் அட் 8% லெவலில் ரீச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஒரு 48 பிவிக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ நம்ம வந்து செல்ஃப் பிவியை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம்.
நமக்கு கீழே இன்வைட் பண்ண ஏபி அப்படின்ற 2 மெம்பர்ஸும் என்ன பண்றாங்கன்னா ஒரு 42 பிவி பண்றாங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு கீழே என்ன பண்றாங்கன்னா ஒரு 2 மெம்பர்ஸை ஜாயின் பண்ண வச்சு அவங்களும் ஒரு 42 பிவி வந்து பண்றாங்க. ஸோ ஆக மொத்தம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 அதாவது 300 பிவி வந்து ரீச் பண்ணிடுறாங்க. செகண்ட் மெத்தட் இது. அடுத்து 60 பிவி பண்ணும்போது நம்மளோட பிசினஸும் வந்து சீக்கிரமா ஃபாஸ்டா க்ரோவ் ஆகும். 60 பிவி கன்சிஸ்டன்சி இருக்கு. அதை பின்னாடி நமக்கு வந்து வேற சிஸ்டர் நமக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ 60 பிவி அப்படின்றது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கீழே கம்மியான மெம்பர்ஸ் தான் தேவைப்படும். ஸோ 5 மெம்பர்ஸ் நம்மளோட சேர்த்து ஒரு 5 மெம்பர்ஸ் தான் தேவைப்படும். ஸோ நமக்கு கீழே ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து 60 பிவி பண்றாங்க. அவங்களுக்கு கீழேயும் வந்து ஏபின்னு ஒரு 2 மெம்பர்ஸை வந்து சேர்த்து அவங்களும் ஒரு 60 பிவி பண்ணும்போது அந்த இடத்துல 300 பிவி வந்து ரீச் பண்றோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட் அச்சீவ்மெண்ட் 8% ரீச் பண்ணிடுறோம். ஸோ ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு 100 பிவி. ஸோ 100 பிவி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கம்மியான ஆட்கள் தான் தேவைப்படும். நம்மளோட சேர்த்து ஒரு 3 பேர் தான் தேவைப்படுது. ஸோ நம்ம 100 பிவி பண்றோம். நமக்கு கீழே ஏபி மட்டும் இருக்காங்க. நம்மள மாதிரி அவங்களும் நம்ம 100 பிவி பண்றாங்க. ஸோ ஈஸியா வந்து நம்ம 300 பிவியை வந்து ரீச் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட் 8% லெவலை ரீச் பண்றதுக்கான மெத்தட்ஸ் 4 மெத்தட்ஸ். சொல்லுங்க சிஸ்டர். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கால்குலேஷன் நான் கொடுக்குறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சிஸ்டர் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேவி சிஸ்டர் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர். எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க அடுத்து பேசுங்க சிஸ்டர். ஸ்கிரீன் ஷேர். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆனா பேச முடியல சிஸ்டர். எனக்காவது அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க, நான் ஷேர் பண்றேன். இப்ப கேக்குதுங்களா சிஸ்டர்? நான் ஷேர் பண்ணிருக்கேன். கேக்குது. ஷேர் ஆயிருக்கு மேம். நிறைய பேருக்கு வந்து பிவினா என்ன பிவினா என்னன்னு தெரியாது. பிவி மீன்ஸ் பாயிண்ட் வேல்யூ, பிவினா பிசினஸ் வேல்யூ. அந்த பிசினஸ் வேல்யூ எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு பிவி வரணும் அப்படின்னா 30 ரூபாய்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிவி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 30 ரூபாய்க்கு இன்ட்டு 60% பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி, அதாவது நம்மளோட பிசினஸோட ஷேர் வந்து 60%. இப்போ 65 மாத்திருக்காங்க. ஸோ 60% இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 18 ரூபாய் வந்து பிசினஸோட வேல்யூல நம்மளுக்கு கிடைக்குது. அதனாலதான் பிசினஸ் வேல்யூ பிவின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்ப நம்ம வந்து செல்ஃப் பிவி ஒரு 30 வச்சு பண்ணும்போது நம்ம 8% லெவல ரீச் பண்ணிரும். அப்போ 8%ன்றது 0.08 இன்டூ பிசினஸ் வேல்யூ. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா 18 ரூபான்ட்டு. ஸோ அது 18 ரூபாய் போட்டோன்னா நமக்கு வந்து அந்த நம்மளோட செல்ஃப் பிவில இருந்து நம்மளுக்கு எவ்வளவு ரூபாய் இன்கம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 rupees. அதே குரூப் பிவி நம்ம 30 பிவி பண்ணிட்டு நமக்கு கீழே வந்து 7, 8, 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ 9 into 30 அப்படின்னு பாத்தீங்கன்னா 270 இன்டூ இப்ப அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3%. இப்ப வந்து 5% லெவல்ல இருப்பாங்க. சிஸ்டர் ஸ்கிரீன் போயிடுச்சுங்களா? ஆமா போயிடுச்சு சிஸ்டர். அவங்க வந்து 5% லெவல்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 3%. ஸோ அதே கால்குலேஷன் தான். 18 rupees போட்டீங்கன்னா 145 rupees வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் பிவி பிளஸ் குரூப் பிவியும் சேர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் இன்கம் வந்து 190 rupees கிடைக்குது. 8% லெவல் ரீச் பண்ணும்போது. அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வவுச்சரும் ஒரு 750 rupeesக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் வவுச்சரும் நமக்கு கிடைக்குது. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சூப்பரா சொல்லியிருந்தாங்க ஜெயபாஜி சிஸ்டர். நீங்க கவனிச்சிங்கன்னா இல்லையான்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 60 பிவி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் வேணும்? எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. 60 பிவி எடுத்திருந்தா 60 பிவி கன்சன்சி அந்த இதை எடுத்திருந்தா நமக்கு கீழே எத்தனை பேர் பண்ணா நாம அந்த ஃபாஸ்டாக் 8% அச்சீவ் பண்ண முடியும்? ஓகே 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 சூப்பர். நம்மளும் சேர்ந்துதான் அந்த 5 வருவோம். ஓகேங்களா? ஓகே சூப்பர்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஃபாஸ்ட் ட்ராக் 8% போகணும்னா, நம்மளுக்கு அடுத்த லெவல் ஒவ்வொன்னா போறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொரு லெவல் சீக்கிரமா போகணும் அப்படின்னா, நாம இந்த அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 8% சீக்கிரமா உதவும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளுக்கு அதுல ஒரு பெனிஃபிட்டடும் கண்டிப்பா இருக்கு. ஒரு 750 வவுச்சர்ஸ் கிடைக்கும். ஓகே டன். அதுக்கப்புறம் இப்போ தாரிணி சிஸ்டருக்கு கொடுக்குறேன் நானு. சிஸ்டர் நீங்க தாரணி சிஸ்டருக்கு வந்துட்டு அன்மியூட் மட்டும் கொடுங்க, நான் தான் ஷேர் பண்ண போறேன். ஓகே ஆயிஷா மேம் கேக்குதுங்களா? கேக்குதுடா. தாரிணி சிஸ்டர் ஓகே. நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்க பாருங்க மேம். நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன் சிஸ்டர். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் மேம், கிளியரா இருக்கு. ஓகே சிஸ்டர். ஹாய் டீம், குட் மார்னிங். என்னோட பேர் தாரணி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து எடுக்க போறது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தியும் அண்ட் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் நான் எடுக்க போறேன். ஸோ நம்மளோட கன்சிஸ்டன்சி ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான். பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4 மந்த் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 100 PV நம்ம எடுத்துட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு 3000 ருபீஸ் கிட்ட நம்மளுக்கு கிட்ட வரும். நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கி மாத்தி பண்ணும் போது ரேஞ்ச் மாறும். 3000 அந்த மாதிரி மாறிட்டே வரும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 மந்த் கண்டினியூஸா நம்ம எடுக்கும் போது 5th மந்த் வந்துட்டு 2515 ருபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து வவுச்சர் வந்து நம்ம போன்லயே அனுப்பி விட்டுடுவாங்க. சோ நீங்க தாராளமா போயிட்டு அந்த வவுச்சர் வச்சு நீங்க வந்து 5th மந்த் வந்துட்டு நீங்க எதுவுமே ஒரு பேக் மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா மட்டும் போதும். தாராளமா வந்துட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுலயே போட்டிருக்காங்க பாத்தீங்க, எவ்வளவு சலுகைகள் வேறு எங்கு கிடைக்காது, வெஸ்டேஜ் ஷாப்பில் மட்டும் கிடைக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு உங்களிடமும் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. 100 PV ஆஃபர் எடுக்கும் போதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலும் போக முடியும். நம்மளுக்கு கீழே லைஃப் லைனா வரவங்களும் கூட வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம பேசும்போது தாராளமா வந்து 100 PV எடுங்கன்னு பேசலாம். நம்மளே எடுக்கலங்கும் போது அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க, நீங்களே நம்ம கிட்ட கேக்குறாங்களோ இல்லையோ, பட் அவங்க யோசிப்பாங்க, நீங்க எடுக்கலையே அப்புறம் நாங்க எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு 15 PV அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. சோ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரை பத்தி சொல்லி புரிய வச்சு நம்மளும் எடுத்து அவங்களும் எடுக்கும் போது நம்மளும் அடுத்தடுத்த லெவலுக்கு போலாம், அவங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போலாம்ங்கிறத புரிய வச்சீங்க அப்படின்னா நம்ம தாராளமா கன்சிஸ்டன்சி ஆஃபர் எடுத்துக்கலாம். இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட், ஒர்த்தான ஒரு ஆஃபர் தான் இது. நிஜமா நம்மளுக்கு அந்த வவுச்சர் எல்லாம் கிடைக்கிறது வெளியில எங்கேயும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லைங்களா? கண்டிப்பா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. 100 PV கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. ஓகே சிஸ்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரைனிங் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நம்மளோட காலையில வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம நாலேஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட டீம்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். சோ நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் வந்துட்டு தாராளமா நம்ம போயிட்டு அத வந்து அவங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ பார்த்தோம் அப்படின்னாலே வந்துட்டு தாராளமா நம்ம வந்து அவங்க நம்மளோட டீமுக்கு சொல்லி கொடுக்கலாம். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே சொல்லியும் கொடுக்கலாம். ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸும் நம்மளுக்கு இப்ப அவங்க புரிய வைக்கும் போதுதான் தாராளமா அவங்களுக்கும் புரியும். ஏன் நம்ம ட்ரைனிங் பத்தி ஏன் நம்ம ட்ரைனிங் பார்க்கணும்னு கேட்கிற இடத்துல வந்துட்டு நம்ம பதில் சொல்லும் போது நம்மளுக்கு முதல்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏன் ட்ரைனிங் பத்தி அவங்க கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் புரியணும் இல்லைங்களா? அதனால நம்மளும் ட்ரைனிங் எடுத்துக்கணும். நம்ம கீழே இருக்கிறவங்களும் நம்ம ட்ரைனிங் எடுத்ததுல அதுல நம்மளுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் போடுறாங்க, நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்கறது இல்ல. சோ நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம ஏன் மீட்டிங் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சிஸ்டர் கூட நிறைய வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுலயே உங்களுக்கு தெரியும். நியூ பர்சன் இன்வைட் பண்ண இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். நம்ம டெய்லி மீட்டிங் பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜாயின் போடுறவங்க கண்டிப்பா ஃபீட்பேக் போடுங்க. உங்க டீம்ல இருக்கிறவங்களையும் ஃபீட்பேக் போட வச்சீங்கன்னா தான் வந்துட்டு அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். உங்களுக்கு அப்ப வந்து அவங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கிளியர் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஜாயின் பண்றவங்க ஃபீட்பேக் போடுங்க. அதே மாதிரி உள்ள குடுக்குற வந்து டீடைல்ஸா கண்டிப்பா வந்து எல்லாருமே நாலேஜா எடுத்துக்கோங்க. உங்க டீம் கிட்டயும் கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்.
தேங்க்யூ சூப்பரா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து எல்லாரும் குரூப்ல இருக்கோம். பட் அந்த குரூப் எதுக்காக நம்ம யூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை தான் சிஸ்டர் வந்து சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 100 PV 60 PV உள்ள பெனிஃபிட் பத்தி சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கவர்ந்தது 100 PV தான் நான் சொல்வேன். ஒரு 3000ல இருந்து 3500க்குள்ள நம்ம ஒரு ஒர்த்துள்ள ப்ராடக்ட்ஸை நம்ம எவ்ரி மந்த் வாங்குறோம் 4 மந்த்ஸ். முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5th மந்த் வந்து நம்மளுக்கு 2500 வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நீங்க கணக்கிட்டு பார்க்கும்போது யாரெல்லாம் பைலட் பேட்ச் அட்டன் பண்ணிருந்தீங்களோ அல்ல செகண்ட் டே சொல்ற பேட்ச்ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். நாம வெளியில வாங்குற ஒரு 100 ரூபாய் பொருள் இங்க வந்து நம்மளுக்கு 60 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கிடைக்கும். இதுதான் அதுல ஃபேக்ட். அதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு நம்மளுக்கு கிஃப்டடா இதுல இருக்கிறது. கன்சன்சி எடுக்கிறதோட பெரிய பெனிஃபிட்டடே அதுதான். ஸோ அதனால கன்சன்சி எடுக்கிறத பத்தி நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணி அதை எடுங்க. இது வந்து உங்களுக்கு பிசினஸ்க்கு growth-ம் ஆகும். பிளஸ் உங்க ப்ராடக்ட ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில நம்ம வெஸ்டேஜ்ல இருந்து பை பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 100 PV இது வந்து 3500க்குள்ள முடிஞ்சிடும். நீங்க செலக்ட் பண்ற ப்ராடக்ட்டை பொறுத்து. 60 PV பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2500க்குள்ள முடிஞ்சிடும். ஓகேங்களா? வெல்டன். அடுத்து நம்ம தேவி சிஸ்டர் வந்து நம்மளோட வெஸ்டேஜ் ஆப்பை எல்லாரும் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த வெஸ்டேஜ் ஆப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன போய் பார்த்துருக்கோன்னு நிறைய பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அதை வந்து சிஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேவி சிஸ்டர். கேக்குது மேம். சொல்லுங்க மேம். நீங்க ஆப்பை ஓபன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, ஓகே மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பேசின 2 சிஸ்டர் கிட்ட இருந்தும் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். சோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க எல்லாருமே வந்து இப்ப மெசேஜ்க்கு வாங்க. சரிங்களா? யாரெல்லாம் வந்துட்டு இப்ப இங்க 23 மெம்பர்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ யாரெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்க அட்டென்ஷனா கவனிச்சிருக்கீங்கன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. நமக்கு கீழே எந்த டீம், அதாவது ஒரு அதிகமான மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிவி எது அப்படின்றத எனக்கு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நம்ம இங்க ஒரு 4 கேட்டகரியில வந்துட்டு பாத்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ 30 PV பாத்திருக்கோம், 42 பாத்திருக்கோம், அப்புறமா வந்துட்டு 60 பாத்திருக்கோம், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 100 பாத்திருக்கோம். இதுல நெட்வொர்க் கவுண்ட் அதிகமா இருக்கக்கூடிய பிவி எது அப்படிங்கறத இப்ப எனக்கு கரெக்டா சொல்லணும். சூப்பர் பிரதர், அஸ்வா பிரதர், சூப்பர். நெட்வொர்க் கவுண்ட் அதிகமா இருக்கணும், அது எந்த பிவி? சூப்பர். எல்லாரும் வந்து சாட்ல வந்து பாருங்கப்பா. நான் எதுவுமே சொல்ல விரும்பல. சாட்ல வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? சோ எல்லாருக்கும் சாட் போக தெரியுமா? சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க பாருங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ரிமைனிங் பீப்புளும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. அப்பதான் நீங்க எல்லாமே மீட்டிங்குள்ள தானே இருக்கீங்க. ஓகே, சோ சூப்பர். கண்டிப்பா இது எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இப்ப சொல்லுங்க, ஸ்ட்ராங்கான, அதாவது 30 PV தான் அதிக மெம்பர்னு சொன்னீங்களா? அது எத்தனை மெம்பர் இருந்தா நம்மளால வந்துட்டு 8% லெவல் ரீச் பண்ண முடியும்? 30 PV வச்சு எத்தனை பேர் இருக்கணும்? கரெக்ட், சூப்பர். ஆயிஷா 5%. ஆயிஷா சிஸ்டர், சூப்பர். 10 மெம்பர்ஸ் கரெக்டா? சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம இங்க எல்லாருமே வந்துட்டு பிசினஸ் பண்ண வந்திருக்கோம். 100 PV கன்சிஸ்டன்சி அண்ட் 60 PV கன்சிஸ்டன்சி இஸ் கண்டிப்பா பெஸ்ட். ஓகேங்களா? பட் நம்ம எல்லாருமே நியூ ஜாயினர்ஸா உள்ள வரும்பொழுது நம்ம 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ண ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டீமுக்கிட்டையும் ஸ்ட்ராங்கா 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த 10 பேர் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்துட்டு எவ்வளவு சொல்லி கொடுத்தோம் நிக்கிறவங்க கண்டிப்பா நிப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த 10 பேரை வச்சு இதே டியூப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் கவுண்ட் எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியுமா? சோ 10 into 3. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் 3 கொண்டு வராங்க அப்படின்னா 9 into 3 போட்டுக்கோங்க. 9 into 3. சோ 27 மெம்பர்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு நீங்க ஒரு 10. ஓகேங்களா? அப்போ 37 மெம்பர்ஸ். புரியுதுங்களா? அப்போ நீங்க நெக்ஸ்ட் 12% போறதுக்கு உங்களோட நெட்வொர்க் கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 40 மெம்பர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றேன், கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்க அடுத்து 8%க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 8% வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே உங்களை நம்பி ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரும் 8%. இதை கொண்டு வரணும்னு மட்டும் நீங்க ஒரு மோட்டிவோட போங்க.
கண்டிப்பா உங்களோட டீம் வந்துட்டு பெரிய லெவல்ல growth ஆகும். ஓகேங்களா? சோ இது என்னோட சைட்ல இருந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா ஷேர் பண்ண கன்சிஸ்டன்சி. சோ 100 PV கன்சிஸ்டன்சி 4 மாசம் தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளவு ரூபாய் வர்த்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும்? அதை எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எவ்வளவு ரூபாய் வர்த்து கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லணும். சரிங்களா? அக்யூரேட்டா சொல்லணும். ஏன்னா இப்ப ஷேர் பண்ணிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சூப்பர். 5 பேர் தான் இருக்கீங்களா? ட்ரைனிங்ல 4 பேர் தான் இருக்கீங்களா? மீதி பேரெல்லாம் சூப்பர். சோ பரவாயில்ல, நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு தெரியலனாலும் பார்த்து அவங்க என்ன போடுறாங்களோ அதை டைப் பண்ணி போடுங்க. சோ மெசேஜ் பண்ண இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க எல்லாருமே. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய 5% லெவல் கிட்ட இருந்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆயிஷா மேம் யாருடைய டீம்னு தெரியல. 5% ஆயிஷா மேம் சூப்பர். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மாலதி 5% மாலதி சிஸ்டர் சூப்பர். கிருபாவேணி சிஸ்டர் சூப்பர். அனுசித்ரா மேம் சூப்பர் சூப்பர். சோ 2515 கரெக்ட்டுங்களா? இது கன்சிஸ்டன்சி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நான் உள்ள வரும்பொழுது நீங்க 30 PV பண்ணுங்கன்னு சொன்னல. உள்ள வரும்பொழுது ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கும். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? அதனால சொல்ற 30 PV எடுங்கன்னு. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு ரெகுலரா நீங்க ட்ரைனிங் வரும்போது அடுத்த மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம் 100 PVக்கு நீங்க மாறிக்கோங்க. அதாவது 60 PVக்கு மாறிக்கோங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம டீம் செய்யணும் அப்படின்னா நம்ம அது ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியேட் பண்ணணும். கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரமோட் பண்ணணுங்கிறத உங்க அப்ளைன்ட்ட கத்துக்கோங்க. அப்படி இல்லையா என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு கத்துக்கோங்க. என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்றத உங்க அப்ளைனோட சப்போர்ட்டோட கத்துக்கிட்டு அடுத்த மந்த் நீங்க இனிஷியல் எடுங்க. கண்டிப்பா உங்களால நீங்க ஒரு மந்த் எப்படியாவது கஷ்டப்பட்டு 100 PV பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த மந்த் ஆட்களை கொண்டு வந்து என்ன பண்ணும்? எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடு, இந்த பொருளை வாங்கி கொடுன்னு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். ஓகேங்களா? சூப்பர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு 2515. ஓகேங்களா? சோ கண்டிப்பா அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டை நான் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட மட்டும் ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி பிவி 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 இத மறந்துட்டு உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் 8% கொண்டு வரணும். 8% கொண்டு வரணும். 8% வந்துட்டாங்களா அவங்களே ஒரு லீடர் ஆயிட்டாங்க. சோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 8% கொண்டு வரணும். அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம 12க்கு போவோம். 12ல இருந்து பிடிக்கு போவோம். ஓகேங்களா? சோ இதை மட்டும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ என்னோட சைட்ல இருந்து நான் அடுத்தது ஷேர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப். ஓகேங்களா? ஆப் வந்துட்டு எத்தனை பேருக்கு யூஸ் பண்ண தெரியும்பா? ஆப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத எனக்கு கரெக்டா சொல்லுங்க. தௌஃபிக் பிரதர் நான் உங்களை வந்துட்டு அன்மியூட் பண்றேன்ப்பா. பண்றேன். ஆப்ல என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறது எனக்கு கரெக்டா யார் இப்ப சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். சோ நமக்கு டைம் இருக்கு இன்னும் கொஞ்சம். மெசேஜ் பண்ணுங்கப்பா. குளோரியா சிஸ்டருக்கு கோ ஹோஸ்டா? கொடுத்துட்டேன் தேவி. ஓகே ஓகே. யாருக்குமே நம்ம ஆப்பை பத்தி எதுவுமே தெரியாதுங்களா? ஈவன் சிங்கிள் பர்சனுக்கு கூட நம்ம ஆப்ல என்ன இருக்குன்னு தெரியலையா? ஒருத்தரா போடுங்க. இனிஷியேட் பண்ணுங்க. நான் போடுறேன். ஐடி பார்க்க முடியும். ஐடியோடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் எனக்கு இது தெரியும்பா. உங்களுக்கு என்னென்ன தெரியும்? போடுங்க போடுங்க. என்ன தெரியுமோ அதை போடுங்கப்பா. ஆர்டர் போடலாம். சூப்பர். அப்புறம் இன்கம் பார்க்கலாம். தாரணி சிஸ்டர் சூப்பர். பர்ச்சேஸ் பண்ண தெரியும். ஓகே சூப்பர். பர்ச்சேஸ் பண்ண தெரியும். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ண தெரியும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்புறம் மை பிவி நெட்வொர்க் குரூப் பிவி சூப்பர் பிரதர். 5% மாலதி சிஸ்டர் சூப்பர் சூப்பர். மை பிவி பார்க்க தெரியும், நெட்வொர்க் பார்க்க தெரியும், குரூப் பிவி பார்க்க தெரியும். ஆர்டர் போடலாம், நெட்வொர்க் பார்க்கலாம். சூப்பர். மை பிவி பார்க்க தெரியும், ஆர்டர் போடலாம். சரி ஓகே. இதை தாண்டி வேற எதுவுமே இன்னும் நம்ம வந்து கத்துக்கல அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நியரஸ்ட் பிரான்ச்சஸ் பார்க்க முடியும். சூப்பர். ஸ்கீம் பார்க்கலாம், நெட்வொர்க் குரூப் பிவி, ஐடி போடலாம். ஓகேப்பா. நம்மளோட கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? வெப்சைட் இருக்கு. நம்ம கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? முடிஞ்சா அந்த பேர் கூட யாராவது மென்ஷன் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். மீ தாரணி சிஸ்டர், ஆயிஷா சிஸ்டர். நெக்ஸ்ட்பா ஜெயபாரதி சிஸ்டருக்கு தெரியும். மை வெஸ்டேஜ். ஓகே. www.mywestage.com. ஓகேங்களா?
நான் இங்க போட்டுருவேன், நீங்க அப்படியே சர்ச் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஆனா நீங்க போய் தேடுங்க, அதாவது குரோம்ல போயிட்டு mywestige.comனு போட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. சூப்பர் சூப்பர் தாரணி சிஸ்டர், ஸ்பேஸ் விட்டீங்க பாருங்கப்பா. சூப்பர், ஓகே. நம்ம இதுக்குள்ள போயிடலாமா, நம்மளோட ஆப்குள்ள போலாமா. நான் ஷேர் பண்றேன், என்னுடைய ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகுதான்னு ஆயிஷா மேம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஷேர் ஆகுதுங்க. தெரியுதுங்களா? ஷேர் ஆகுதுடா. ஓகே, நம்மளுடைய ஆப்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள, அதாவது நம்மளுடைய உள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா மை பிவி இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் பிவி இருக்கும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த 3 கோடு, இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒரு 3 கோடு இருக்கும் இல்லைங்களா, அது என்னைக்காவது யாராவது டச் பண்ணி பாத்திருக்கீங்களா? சோ டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இது 5%க்காக மட்டும் தான் நான் சொல்றேன். சோ போங்க. சோ இதுல கேட்டகரிஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் சப்ளிமெண்ட், அப்புறம் ஆயுர்வேதால என்னென்ன கேட்டகரி இருக்கு, வெஸ்டிஜ் எசென்சியல்ஸ், அதாவது எசென்சியல்ஸ்னா ஓகேங்களா. அப்புறம் பிரீமியம் ஸ்கின் கேர், அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு SF9 கேட்டகரிஸ் வரும். அடுத்தது பர்சனல் கேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலாம் வரும், அதாவது நம்மளுடைய ஃபேஸ்க்கு தேவையான கிரீம்ஸ் எல்லாமே வரும். அடுத்தது மென்ஸ் க்ரூமிங், இதுக்கு போனீங்கன்னா ட்ரூ மேன் கேட்டகரி வரும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சமா டைம் இருக்குங்கிறதுனால கடன்னு சொல்றேன் ஓகேங்களா. அப்புறம் கலர் காஸ்மெட்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், ஐலைனர், ஐலாஷஸ் இது எல்லாமே உங்களால பாத்துக்க முடியும். அப்புறம் அக்ரி ப்ராடக்ட்டுக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய மேஜரா 7 ப்ராடக்ட் இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகும். அப்புறம் மேக் டிரைவ் போனீங்கன்னா இதுல வந்துட்டு 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு தேவையான ஒரு ஆயில் வந்து இருக்கு, அது உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது பிசினஸ் டூல்ஸ். இந்த பிசினஸ் டூல்ஸ்ல நம்மளோட அச்சீவர்ஸ் எத்தனை பேர் வந்துட்டு கார் அச்சீவ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் வீடு வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு வெஸ்டீஜ்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, யாரெல்லாம் மில்லியனர்ஸ் இதுல இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆடியோவாவும் இருக்கும், புக்ஸாவும் இருக்கும். ஸோ அதை நம்ம பாத்துக்க முடியும் ஓகேங்களா. அப்புறமா நியூட்ராசிட்டிக்கல். இந்த நியூட்ராசிட்டிக்கல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆயுஷாந்தி கேட்டகரி இது எல்லாமே இதுக்குள்ள வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி போயிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட். இந்த பிராண்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நம்மளோட வெஸ்டீஜ்ல என்னென்ன பிராண்ட் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்ரியோட எல்லாமே எதுக்குள்ளதான் வரும், அக்ரிக்குள்ளதான் வந்துடும். ஆயுஷாந்தினா நம்மளுக்கு நோய் வந்ததுக்கு அப்புறமா நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த 6-7 ப்ராடக்ட் வந்துட்டு ஆயுஷாந்தி கேட்டகரியில இருக்கும். அஷூர்ல வந்துட்டு எல்லாமே அஷூர் பிராண்டுக்கு கீழே என்ன இருக்கோ எல்லாமே வரும். அப்புறம் டென்ட் அஷூர் அப்படின்னா டென்ட்னா என்னது, பல்லு. சோ அப்ப டென்ட் அஷூர்னா நம்ம ஓரல் கேர் எல்லாமே இந்த டென்ட் அஷூர்ல வந்துடும். எனர்வால வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் வரும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சீரல் வரும், அதுக்கப்புறம் பார் வரும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா
நம்மளோட இதுல இது 2 தான் வரும். அப்புறம் ஹை வெஸ்ட் கேட்டகரியில தான் நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த கிளீனர் எல்லாமே வந்து ஹை வெஸ்ட் கேட்டகரியில வரும். அப்புறம் இன்விகோல வந்துட்டு இன்விகோ குழந்தைங்களுக்கான புரோட்டீன் பவுடர் வரும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான நம்மளுடைய நம்ம போய் பாத்திரலாம். இன்விகோவோட ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் இருக்கும் சரிங்களா, புரோட்டீன் பவுடர் இது காட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ்னாலே நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான குக்கிங் ஆயில் ஓகேங்களா. அப்புறமா மிஸ்டர் ஆஃப் மில்லன் இது வந்து ஸ்கின்னுக்கு, அதாவது நம்ம பியூட்டி ப்ராடக்ட் ஸ்கின் ஃபார்முலா 9 ட்ரூமேன் கேட்டகரி போனீங்க அப்படின்னா சர்ச் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி தரேன். ஸோ ட்ரூமேன் போனீங்கன்னா ஜென்ஸுக்கு மட்டும்தான். வெஸ்ட் கேர் அப்படின்னு போனீங்கன்னா நம்மள கேர் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எல்லாம், அதாவது இந்த பாதத்துக்கு தேவையானது, முட்டி வலிக்கு தடவுற கிரீமு, ஸோ இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கும்னா வெஸ்ட் கேர்ல இருக்கும். அடுத்தது வெஸ்டேஜோடைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெஸ்டேஜ் கேட்டகரியில இருக்கும். ஜீட்டால வந்து பாத்தீங்கன்னா காஃபி பவுடர் அண்ட் டீ பவுடர் காட்டும். வெளிநோலியும் பியூட்டி ப்ராடக்ட் வரும். அஷூர் நேச்சுரல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் சன்ஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஆலோ குக்கும்பர் ஜெல், இந்த மாதிரி கிரீம்ஸ் ஐட்டம் காட்டும். அப்புறம் டியோ கார்டன் போனீங்கன்னா நம்மளுக்கு கேர்ள்ஸுக்காகவே ஹைஜீனா இருக்கக்கூடிய கேட்டகரியை காட்டும். வெஸ்டேஜ் பிரைம், இந்த வெஸ்டேஜ் பிரைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி மட்டும்தான் இதை தயாரிக்கும், அவங்க மட்டும்தான் பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்கன்னு பொருள் இருக்குங்க பாத்தீங்களா, அந்த பிரைம் கேட்டகரி எல்லாமே இதுல காட்டும். அடுத்தது மேக் டிரைவ் வந்துட்டு அந்த நானோ எனர்ஜைசர் 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆயில் வந்துட்டு இந்த கேட்டகரியில காட்டும். அப்புறம் வெஸ்லிம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்ப குறைக்கணும் அப்படிங்கிற அந்த கேட்டகரி எல்லா பொருளுமே இதுல நீங்க பாக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பிரான்ச் முடிஞ்சிருச்சுங்களா. இப்போ மை டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லைங்களா, மை டேஷ்போர்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பேஜ் வந்துட்டு ஓபன் ஆகும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மை ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் எல்லாருமே போய் செக் பண்ணுங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் வந்துட்டு 12% இருக்கீங்க, 8% இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களோட பேனையும் பேங்கையும் கொடுத்து உங்க அப்ளைன்ட்ட கொடுத்தாவது, இல்லையா வெப்சைட்டுக்கு எப்படி நான் மெயில் போடுறது, அதாவது நம்மளோட கம்பெனிக்கு எப்படி மெயில் போடுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பர்சனலா நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இதுல பண்ணுங்க ஓகேங்களா. சோ பேங்க் அண்ட் பேனை கண்டிப்பா அட்டாச் பண்ணுங்க. எனக்கு எல்லாமே வருது பாத்தீங்களா. சோ அது இல்லாம நான் பேங்க் அண்ட் பேன் போட்டேன்னா வெரிஃபைடு, அப்புறம் என்னோட நம்பர் வெரிஃபைடு இது மாதிரி வரும். யாருக்கெல்லாம் வெரிஃபைடு வரல அப்படின்னா அங்க வந்து ரிஜெக்டட்னு வரும். சோ அவங்களாம் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, போய் உங்களோட பேங்க் பாஸ்புக்கை இன்னைக்கே போயிட்டு உங்களுடைய அப்ளைன்ட்ட கொடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பர்த்டே லிஸ்ட் எல்லாம் வந்து நம்மளோட டவுன்லைன் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் விஷ் லிஸ்ட்னா எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த பொருளை நான் இப்படி கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா விஷ் லிஸ்ட், இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா. சோ அந்த ரெட் கலரை வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும்போது கிரேல இருக்கும், நான் அதை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால லைக் போட்டு வச்சிருக்கேன், அதனால ரெட் கலர்ல காட்டும். நான் சேர்த்து வச்ச அந்த எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ல விஷ் லிஸ்ட்ல இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த விஷ் லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மந்த்துமே இதெல்லாம் வாங்குவேன் அப்படின்ற பர்சன் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க, நம்ம போய் தேட வேண்டாம், ஈஸியா இருக்கும். அடுத்தது ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மந்த் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் அவைலபிள் இருக்குங்கிறத காட்டும், அதாவது இந்தியாக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு காட்டும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே காட்டும். சோ சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு வேற கண்ட்ரி இது காட்டுச்சு அப்படின்னா நம்மளது மட்டும் செலக்டடா நம்மளால பாத்துக்க முடியும். நம்ம இந்தியான்னு மேல இருக்கு பாருங்க. சோ இப்ப நான் சவுதிக்கு பாக்குறேன் அப்படின்னா கூட யூஏஇல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும், நம்ம அந்த ரீஜன்ல இருக்கணும் ஓகேங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மை கேஒய்சி, அதாவது நெக்ஸ்ட் வந்து மை குரூப் பிவி, இது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். சோ நான் அதையும் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ நான் எவ்வளவு பாயிண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இப்போ என்னோட பிசினஸ் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே வந்துட்டு இந்த குரூப்ல காட்டும், இந்த இதுல காட்டும் ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மை கேஒய்சி, இந்த கேஒய்சி வந்துட்டு எனக்கானது ஓகேங்களா. நான் இன்னும் பண்ணல அப்படின்னா நான் இதை பண்ண முடியும். சோ நான் எனக்கு கீழே வர டவுன்லைனுக்கும் என்னால இதை பண்ண முடியும். சோ பேன் டீடைல்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், அதனால வெரிஃபைடு வந்துருச்சு ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இன்னும். சோ அடுத்தது பேன் டாஃப்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி பழசா வந்துட்டு வேற ஒரு ஆப் இருந்தது, இப்போ அது கிடையாது, எல்லாமே சேர்த்து இதுல தான் பண்றோம். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா. சோ இது என்னன்னு உங்களோட அப்ளைன்ட்ட கேளுங்க, கண்டிப்பா சொல்லி தருவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு மை நெட்வொர்க் எவ்வளோன்னு பார்க்க முடியும். மை கன்சிஸ்டன்சி, என்னோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன். சோ நான் இப்போ வந்துட்டு கன்சிஸ்டன்சி 100 PV தான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. 5th மந்த், இது வந்து 4th மந்தோட முடிஞ்சிருச்சு. 5th 6th 100 PV பண்ணிட்டேன். சோ எனக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8th மந்த் அன்னைக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி முடியும் ஓகேங்களா. சோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மை ஃபண்ட்ஸ், இந்த மை ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபண்ட், அது நான் இன்னும் வந்துட்டு எந்த ஃபண்டுக்குள்ளேயும், அதாவது நான் இன்னும் ஸ்டார் டைரக்டர் அடிக்கல, சில்வர் அடிக்கல. சோ அதனால எனக்கு இதெல்லாம் காட்டல. பட் நான் சில்வர் அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டிராவல் ஃபண்ட் ஓப்பன் ஆயிடும். அதாவது ஸ்டார் டைரக்டர் போறேன் அப்படின்னா எனக்கு வந்து கார் ஃபண்ட் ஓப்பன் ஆயிடும். அடுத்தது கிரவுன் டைரக்டர் போறேன்னா எனக்கு ஹவுஸ் ஃபண்ட் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மை வவுச்சர்ல வந்து மை ஃபண்ட்ஸா ஓகே மை வவுச்சர், இந்த மை வவுச்சருக்குள்ள போனீங்கன்னா ப்ராடக்ட் வவுச்சர் ஒன்று இருக்கும், போனஸ் வவுச்சர் ஒன்று இருக்கும்.
ஸோ ப்ராடக்ட் வவுச்சருக்குள்ள போனீங்கன்னா எனக்கு என்ன ஃப்ரீ ப்ராடக்ட், அதாவது நீங்க 8% வருவீங்க பார்த்திருக்கீங்களா, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும் 750 வருது. அப்போ அந்த அந்த வவுச்சர் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போனஸ் வவுச்சர். நான் வந்து இந்த 60 பிவி கன்சிஸ்டன்சி அண்ட் 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றேன் இல்லைங்களா, அதுல 100 பிவி பண்றீங்க அவங்களுக்கு மட்டும் என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த வவுச்சர் 2500 அண்ட் வவுச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். ஸோ ப்ராடக்ட் வவுச்சர்னா இங்க காட்டும், போனஸ் வவுச்சர்னா இங்க காட்டும். இன்னும் நான் வந்துட்டு என்னோட பேங்க்கை வந்துட்டு அட்டாச் பண்ணல அப்படின்னா என்னோட போனஸ், அதாவது என்னோட இன்கம் கூட எங்க காட்டும்னா இந்த போனஸ்ல தான் காட்டும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மை ஆர்டர்ஸ். என்னோட ஆர்டர் பாருங்கப்பா, என்னோட ஆர்டர் இந்த மந்த் இன்வாய்ஸ்டு, ஓகேங்களா, இல்லை டெலிவர்டு போறேன். ஸோ நான் எப்ப பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான இது வந்து நான் இதுல காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து காட்ட மாட்டேது, ஏன்னா எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நீங்க உங்க தெளிவா வேணும் அப்படின்னா அப்ளைன்ட்ட கேளுங்கப்பா, ஏன்னா இங்க டைம் கம்மியா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக் பேமெண்ட். இந்த மேக் பேமெண்ட்ல வந்துட்டு நான் ஏதாவது பேமெண்ட் வந்துட்டு பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னா வரும். ஸோ மை ட்ரைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னோட ட்ரைனிங்ஸ் வந்துட்டு எங்க வெஸ்டீஜ்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் சிஎன்டி ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்னால என்ன பண்ண முடியும், பாத்துக்க முடியும். சரிங்களா. மை ட்ரைனிங் குள்ள போனீங்க அப்படின்னா நான் ஏதாவது பண்ணி வச்சிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வெஸ்டீஜ் இனிஷியேட்டன் ப்ரோக்ராம் அப்படின்னா எத்தனாம் தேதி நடக்குது, யார் எடுக்கிறாங்க, எங்க எடுக்கிறாங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே வரும். அதுல எனக்கு எது வேணுமோ அதை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரைனிங்ல நான் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்ப எனக்கு அது என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ் பிரான்ச்சஸ். ஸோ இந்த பிரான்ச்சஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணணும்னா மேல இந்தியா தான் எப்பவுமே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு தமிழ்நாடு கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாடு கொடுக்குறேன். எனக்கு வந்து சிட்டி தெரியல அப்படின்னாலும் ஸோ இப்போ நான் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் செலக்ட் பண்றேன், சென்னை பார்த்துக்கோங்க. ஸோ சென்னைன்னு ஒன்று கெட் டீட்டெயில்ஸ்னு வரும். அதுல சென்னையோட மெயின் பிரான்ச் வந்துட்டு கம்பெனி தான், அதனால எனக்கு இங்க வந்துருச்சு. அதை தாண்டி உங்களுக்கு வேற வேற பிரான்ச்சஸ் வேணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போனீங்கன்னா எனக்கு பாருங்க சென்னையில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்னொன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட அட்ரஸ், அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்படி இதுல வரலன்னா அடுத்த ஆப்ஷன் போங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் முடிஞ்சிருச்சா, அடுத்தது பாருங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் கான்டாக்ட் பாயிண்ட் டிஎல்சிபி. ஸோ சென்னையில எல்லா நிறைய இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கன்சீலிங், ஆமா கன்சல்டிங் சென்டர். ஸோ அதுவுமே இருக்கு. ஓகேங்களா. ஸோ எத்தனை சென்டர் வேணும் நம்மளால இதுல பார்க்க முடியும். ஸோ எது இல்லையோ, இல்லாத இடத்துல நான் சூஸ் பண்ணதுல இப்ப இதுல இல்லையா, அதனால எனக்கு வந்து ரிசல்ட் வந்து நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா. ஸோ இதை வந்து சென்னைன்னு போடும்போது உங்களுக்கு எல்லாத்துலயும் ஆப்ஷன் காட்டுச்சு. பட் இதுவே நான் சேலம் போடுறேன் அப்படின்னா எங்க டிஎல்சிபி இருக்குதோ அந்த ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நான் யாருக்காவது என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன். இந்த ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இங்க பாருங்க, இப்ப வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய என்னோட பெர்சன்டேஜ் நான் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் 8%ல இருக்கேன். ஓகேங்களா. சோ அடுத்தது இல்லைன்னா நான் 5% போடுறேன். இல்ல 8% தான் இங்க ஸ்டார்டிங்கே காட்டுது. இப்ப நான் 8%ல இருக்கேன். அடுத்தது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து பிரான்ச் டைரக்டர் அடிக்கிறப்பா. ஓகேவா. சோ இப்படி கொடுத்துட்டு கோன் கொடுத்தா நான் இன்னும் எவ்வளவு பிவி கொடுக்கணும், ஓகேங்களா, எத்தனை மந்த்துக்குள்ள நான் வந்துட்டு இன்னும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது பாருங்க. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்க 16%ல இருக்கிறேன்றதுனால எனக்கு இப்படி காட்டுது. இதுவே நான் வந்துட்டு டைரக்டருக்கு பதிலாக சில்வர் டைரக்டர் கொடுக்குறேன், கோ கொடுத்துறேன். அப்ப காட்டுது பாருங்க. நீங்க இன்னும் ஒரு லெக்க வந்துட்டு என்ன பண்ணணும், டார்கெட் ஒரு பிரான்ச் டைரக்டர் நீங்க டார்கெட் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதாவது ஒரு லெக் ஒரு பிடியை கொண்டு வந்தாதான் நான் என்ன பண்ண முடியுமா, சில்வருக்கு போக முடியும் அப்படின்ட்டு அது எனக்கு மென்ஷன், அதாவது எனக்கு அது சஜஷன் பண்ணுது பாத்தீங்களா. இதை உங்களால இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். நீங்க என்ன பொசிஷன் இருக்கீங்களோ அதை அந்த இடத்துல போட்டு நீங்க எதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து காட்டும். ஓகேங்களா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நியூ மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐடி போடுறதுக்குப்பா. ஓகேங்களா. முக்கியமா இந்த இடத்துல இப்ப நான் வந்துட்டு மேல இருக்கிறது என்னோட ஐடி, கீழே இருக்கிறதுல என்னுடைய டவுன்லைன் யார்தான் ஒருத்தர் போடுறேன்னா அவங்களோட பேர் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா விசிபிளா காட்டும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி இங்க வந்து கிளிக் பண்ணணும். அடுத்தது நீங்க பின்கோடு போடணும். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா நீங்க தான் வந்துட்டு செலக்டும் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா நியூ ஐடி போட முடியும். உங்க எந்த பர்சனுக்கு போகணுமோ மெசேஜ் அந்த பர்சனுக்கு மெசேஜ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க கேஒய்சி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எலாபரேட்டா தெரியணும்னா உங்களோட அப்ளைன்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்கப்பா.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கார்டு. இது நம்மளோட ஐடி கார்டு காட்டும். ரெஃபர் ஃப்ரெண்ட். ரெஃபர் ஃப்ரெண்டுன்னா நீங்க வந்துட்டு உங்களோட ஐடியை கூட உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்து ப்ராடக்ட் யூஸரா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க உங்களால ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். மை ப்ராஸ்பெக்ட். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். மை ப்ராஸ்பெக்ட்ஸ் போயிடுங்க. ஓகேங்களா? மை ப்ராஸ்பெக்ட்ஸ் போனீங்கன்னா நீங்க ஒருத்தருக்கு ஐடி போடுறீங்க, அந்த ஐடியோட மெசேஜ் எனக்கு வரலன்றாங்க. உடனே என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் ஒரு தடவை ஐடி போடக்கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா மை ப்ராஸ்பெக்ட்ஸை போய் பார்க்கணும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா அவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கும். ஓகேங்களா? அப்ப பெண்டிங்ல இருந்துச்சுன்னா இங்க சென்ட் மெசேஜ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 3 அட்டெம்ப்ட் உங்களால கொடுக்க முடியும். சோ நான் இப்ப கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா மெசேஜ் போயிடுச்சுன்னு எனக்கு வருதா, இப்ப போய் அந்த பர்சன் கிட்ட நான் மறுபடியும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வருதா பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க நம்பர் தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரிசீவ் ஆகாது. பட் நான் தப்பா கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஏன்னா அவங்க டெலிட் கூட பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? நம்மள இந்த மாதிரி 3 தடவை அட்டம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆல்ரெடி சொல்லிட்டேனா. இப்ப சேஞ்ச் பாஸ்வேர்ட்னா என்னன்னா, இப்ப நீங்க கரண்ட் கம்பெனி கொடுத்த ஐடி பாஸ்வேர்டை வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டா போடணும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நியூவா என்ன பண்ண போறீங்களோ, நான் இப்ப சும்மா ஒரு அடிக்கிறேன் பாருங்க, சும்மா அடிக்கிறேன். இப்படி கொடுத்துட்டேன். மொத்தமா 8 டிஜிட் இருக்கும்பா. ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு கீழே வந்திருக்க உங்களோட பேரு, நான் இப்ப சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப வந்துட்டு ஷர்மின்னு வச்சுக்கோங்களேன். ஷர்மி சாகர், அதனால வந்துட்டு எஸ்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். இல்லைன்னா கேன்னு போட்டுக்கிறேன். எஸ்கேன்னு போட்டுக்கிறேன். எஸ்கே அட்டு அவளோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்ல இயரோ வந்துட்டு எனக்கு தெரியல, அதனால சும்மா போடுறேன். ஓகேங்களா? இல்ல எனக்கு எதுவுமே அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னா இந்த வருஷம் தானே ஜாயின் பண்றாங்க, அப்ப 2024ன்னு போட்டுக்கோங்க. ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருங்க. உங்க டவுன்லைனுக்கு மாத்தத்துக்கு சொல்லி கொடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா நீங்க மாத்தி கொடுங்க. ஓகேங்களா? சோ மறுபடியும் அகைன் என்ன பண்ணணும், அகைன் ஒரு தடவை ஒரே நிமிஷம்பா. எஸ் கே அட்டு 2024ன்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டை வந்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்றத கொடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அப்போ அவங்களுக்கு வந்து மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ எனக்கு ரொம்ப பஃபர் ஆகுது. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் மொபைல் நம்பர். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மொபைல் நம்பர் வந்து பண்ணீங்க, உங்களோட மொபைல் நம்பரை மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்குள்ள போயிட்டு உங்களால மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் வரும்னு பாருங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபவுட் அஸ், என்ன பத்தின ஒரு விஷயம், அதாவது நம்மளோட வெஸ்டீஜை பத்தி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு வரும். சோ கண்டிப்பா இதையும் உங்களுடைய நியூ ஜாயினர்ஸ்க்கு சொல்லி கொடுங்க. வெஸ்டீஜ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை போய் கண்டிப்பா படிக்க சொல்லுங்க, புரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆப் வித்தவுட் நெட்வொர்க். இப்ப நீங்க இதை கொடுத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட நெட்வொர்க்கோட ஷேர் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாக்ட் இன் டிவைஸ், எத்தனை டிவைஸ்ல வேணாலும் நம்மளால இதை வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், லாக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் அஸ்னா கம்பெனியோடைய கஸ்டமர் கேரோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டெலிட் அக்கௌண்ட்னா உங்களோட அக்கௌண்ட் டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்புறம் ட்ரைனிங்கோட டேஷ்போர்டு. இந்த ட்ரைனிங் டேஷ்போர்ட்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ட்ரைனிங் இருக்கோ, அதாவது கம்பெனி சைட்ல என்ன ட்ரைனிங் இருக்கோ அதை இந்த இடத்துல உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்புறம் வெல்னஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி சைட்ல இருந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ஓரியன்டான ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பா அந்த வெல்னஸ்ல வரும். ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய ஆப்பை பத்தி. ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அப்ளைனர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் ரொம்ப நேரமா வந்து டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா இது எல்லா விஷயமும் இருக்கு, இதெல்லாம் போய் என்னன்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? சும்மா உட்காந்துருக்க நேரம் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லைனுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்னது அப்படின்னா லீடர். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன் சிஸ்டர். வேற எதனா சொல்றதா இருந்தா ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே, வெல்டன் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டீங்க தேவி. இதுல நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பேரு. சரி, அதை எல்லாத்தையும் கண்டிப்பா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அந்தந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. தென் க்ளோரியா மேம். ஓகே. க்ளோரியா மேம், நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னா நீங்க கொடுங்க மேம். தௌஃபிக் பிரதருக்கு வந்துட்டு கோஹோஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க.
ஆனா அவர் வந்துட்டு வெளியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாரு. இன்னொன்னு வந்து டைம் வேற ஆயிடுச்சு. நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம. இது வரைக்கும் பயங்கர அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான நாலேஜ் நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு. நிறைய நியூ ஜாயினர்ஸ் தான் நம்ம உள்ளார இருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை பத்தி ஒரு கிளியர் நாலேஜ் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் தென் நம்மளுடைய ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுங்கிற நாலேஜும் உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு தேவி சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம 30 PV புதுசா உள்ளார வரவங்க கொஞ்சம் டவுட்ல இருப்பீங்க. எடுத்துக்கோங்க பெனிஃபிட். அந்த 30 PV கன்சிஸ்டன்சில வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம நெட்வொர்க் அதிகமா ஆகும். நல்லா சூப்பரா க்ரோத் ஆகும். இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 100 PV நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணி அது நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு பிவி அதிகரிச்சு சீக்கிரமா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து நம்ம போட்ட காசை ரிட்டர்னே மேக்ஸிமம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த பெனிஃபிட்லாம் நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டீம் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுல் ஃபோக்கஸை கொடுங்க. நிறைய நாலேஜ் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்க நம்ம ட்ரைனிங்க்கு வந்துட்டு நம்ம டெய்லி ரெகுலர் நடக்கிற இந்த ட்ரைனிங்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னைக்கு காலையில கூட வந்துட்டு நம்ம சரவண் சாரோடைய திருப்பூர்ல நடந்துட்டு இருக்கிற அந்த ஆஃப்லைன் மீட்டிங்கோடைய இது வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ட்ரைனிங்க்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம டீம் க்ரோ ஆகும்னு சொல்லி இருந்தாரு. ஸோ அதுக்கு மட்டும் நீங்க எல்லாருமே இந்த வந்திருக்க அந்த 22 பேருமே வந்து நம்மளுடைய டாப் லீடர்ஸ் தான். சரிங்களா? நம்மளுடைய விஎன்டி லீடர்ஸ் தான் நீங்க எல்லாருமே. ஸோ நம்ம வந்துட்டு ஒன்னா சேர்ந்து நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணணும். ட்ரைனிங் இக்னோர் பண்ணவே கூடாது. ஒரு நாள் கூட இக்னோர் பண்ணவே கூடாது. ஃபுல் நாலேஜ் நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்ம கீழே இருக்க டவுன்லைன்ஸே எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு ஃபுல் முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் வாட்ஸ்அப்ல வர மெசேஜஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே அதை பார்த்துருக்க ஆளு. நம்ம இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து நம்மளுக்கு நாலேஜஸ் வருது. ஸோ அதை பார்த்துட்டு உடனே உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி நம்மளோட ஹைட் அண்ட் சீக்ல வரதை வந்துட்டு நம்ம மேடம் சொல்லி இருக்கிறாங்க 10 o'clock எல்லாரும் ஃபீட்பேக் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே ஒபே பண்ணலாம். நம்ம அப்ளைன்னு சொல்றதை நம்ம ஒபே பண்ணி நம்ம போகும்பொழுது கண்டிப்பா வந்துட்டு நம்ம நல்ல ஒரு growth வருவோம். நம்ம நல்ல ஒரு இன்கம்குள்ளார நம்ம போவோம். ஸோ அவங்க 10 o'clock போட சொல்றாங்க. நம்ம 10 o'clock நம்ம எல்லாருடைய ஃபீட்பேக் அதுல இருக்கணும். யூனிக்கா இருக்கணும். எல்லாருமே நம்ம போட்டிருக்கணும். வாய்ஸ் மெசேஜ்ல நம்ம கொடுத்துருக்கணும். இதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்னா சேர்ந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணா சீக்கிரமா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போலாம். 5% இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் ஒரு 3 days இருக்குது. இந்த 3 டே இன்னைக்கு போயிடுச்சு. நாளைக்கு நாளானிக்கு 2 நாள் இருக்குது. சரிங்க. இன்னைக்கு கூட 12 o'clock வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? சோ வந்துட்டு உங்க கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் இப்ப கொடுங்க. இப்ப கொடுங்க. நீங்க இன்னைக்கு இப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னா கூட இந்த 2 daysல உங்க ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு 8%க்கு நீங்க மூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ இதுக்கு நீங்க ட்ரை கொடுங்க. எல்லாருமே நீங்க உங்க அப்ளைன்ட்ட கேட்டுட்டு எப்படி நான் ஃபாஸ்ட் நான் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த 2 நாள் உங்களோட ஃபுல் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அந்த 8% நீங்க அச்சீவ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ கம்பெனி கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுக்கும் நம்ம வந்துட்டு எலிஜிபிள் ஆயிடுவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அருமையான இன்னைக்கு ட்ரைனிங் நம்மளுக்கு நாலேஜபிளா கிடைச்சிச்சு. நம்ம ட்ரைனிங்கை நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சூப்பர். மேம் என்னோட சைட்ல இருந்து ஒரே விஷயம் பேசலாங்களா? ஓகே. இங்க எல்லாருக்குமே இங்க வந்திருக்கக்கூடிய 22 மெம்பர்ஸ்க்குமே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன். இதுக்கப்புறம் எவ்ரி வீக் சாட்டர்டே டைமிங் மட்டும் தான் மாறும். ஆனா எவ்ரி வீக் வந்துட்டு நம்மளோட டீம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதை நமக்கு வந்து இன்சஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா 12 to 16% இருக்கவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண வரணும். ஸோ ஹோஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து நீங்களே ஃபுல்லா கூட எடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தைரியம் வரும். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு இங்க பேசிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசும்பொழுது நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் எவ்ரி வீக் சாட்டர்டே இந்த டைமிங்ல நமக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். டைமிங் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுக்காக டைமிங் நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. ஸோ அப்ப மதியம்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன மெஜாரிட்டி சொல்றீங்களோ அந்த டைம்ல வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இதை நான் வந்துட்டு பவானியா கிட்ட சொல்றேன். அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் எவ்ரி வீக் சாட்டர்டே நம்மளோட ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? இது நம்மளுக்குள்ளேயே குட்டி ட்ரைனிங். ஓகேங்களா? இதுக்கு நீங்க வந்துட்டு உங்களுடைய டீமை வந்துட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கும்பொழுது சரவணன் சாரோட டீம்ல கேட்காத டவுட் எல்லாம் இங்க நம்மளோட 5%க்கு நம்மளால சால்வ் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ட்ரைனிங். ஸோ இதுக்கப்புறம் வர வீக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி, அதாவது கொஸ்டின் கேட்கற மாதிரியும் அவங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு பழகி விடுற மாதிரியும் நம்ம வந்துட்டு மீட்டிங்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது என்னோட சைட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ டீம். ஓகே வெல் டன் தேவி.
ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கும் நம்ம 9 to 10 மீட் அட்டன் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ட்ரைனிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க நம்ம வந்து கேட்க தான் முடியும். இங்க நம்ம வந்து பேசவே முடியும். அதுதான் வித்தியாசம். நீங்க அத பயன்படுத்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும். தேவி சிஸ்டர் சொன்ன மாரி. பயிற்சி இல்லாத முயற்சி வந்து வீண். ஓகேங்களா? அதனால நம்ம பயிற்சியும் பெறணும். அதையே நம்ம முயற்சியா செய்யும்போது தான் சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா அடைய முடியும். 6:30க்கு ஆரம்பிச்ச இந்த மீட்டிங் வந்து 7:30க்கு நடக்கிற வரைக்குமே பொறுமையோட இருந்த அத்தனை பேருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாலேஜ் கொடுத்த அத்தனை லீடர்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை சொல்றேன். தேங்க்யூ சோ மச். மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாமா? ஏதாவது டவுட் கேட்க விரும்புறீங்களா யாராவது? டவுட் கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ். கேட்டதுல டவுட் ஏதாவது இருந்ததுன்னா தில்ஷாத் மேம் டவுன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மியூட் பண்ணவா? அன்மியூட். ஓகே, ரெஸ்பான்ஸ் இல்ல. மகாலட்சுமி மேம். தேங்க்யூ ஸோ மச். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.